வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த புத்தாண்டு 2025இல் சூரியன், சனி மற்றும் பிற கிரகங்களின் ஏறுவரிசையில் கடகராசி மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2025க்கான கடகராசி மக்களின் ஜாதகம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கலவையான வாய்ப்புகள் மற்றும் பலன் சார்ந்த சவால்களை வழங்குகிறது என்றாலும் இந்த கடகராசி மக்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் குறிப்பிடத்தக்க மகிழ்ச்சியையும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மற்றும் இந்த ராசி மக்களின் ஜாதகத்தில் உள்ள அறிகுறிகளின் வழியில் சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. சூரியன், சனி மற்றும் பிற கிரகங்களின் இயக்கங்கள் இந்த ஆண்டு முழுவதும் இந்த ராசி மக்களுக்கான நல்லதொரு விளைவுகளை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று நம்பலாம். குரு பகவான், வியாழன், சனி மற்றும் ராகு, கேது போன்ற கிரகங்களின் நிலை மற்றும் இயக்கம் பெயர்ச்சியாகவும் இந்த ராசி மக்களின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பாதிக்கும் வகையில் இருக்கிறது. இதில் நன்மையான கூறுகள் செழிப்பு மற்றும் பொருளாதார நிதித்தன்மையை கொண்டு வரக்கூடும் என்பதற்கு நம்புவதற்கு அதிக இடமும் இருக்கிறது. மற்றும் கடகராசி மக்களின் செல்வம் மற்றும் விரிவாக்கத்தின் கிரகம் என்று அழைக்கப்படும் குரு பகவானின் இயக்கம் சில துறையில் பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும் தன்மையில் இருக்கிறது. இருப்பினும் சில கிரகங்களின் ஏழு வரிசைகளின் போது ஒவ்வொரு ராசி மக்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள, முக்கியமாக கடகராசி மக்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு ஏழு வரிசையில் கடகராசி மக்கள் அனுபவிக்கும் நன்மைகளை பற்றி பார்க்கும்போது, கடகராசி மக்களுக்கு 2025ஆம் ஆண்டு வாழ்க்கையின் பல்வேறு பரிமாற்றங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தையும் லாபத்தையும் கொண்டு வர சேர்க்கிறது. கடகராசி மக்களின் தொழில் வாழ்க்கையில் மிதுனம் மற்றும் கடகம் வழியாக வியாழனின் போக்குவரத்து புதிய வாய்ப்பில் தொழில் விரிவாக்கத்தை உறுதியளித்து நல்லதொரு பணத்தை உங்களால் அறுவடை செய்து பொருளாதாரத்தில் முன்னேற முடியும். கடகராசி மக்கள் குறிப்பாக தங்களின் நெட்வொர்க்கிங் மற்றும் தகவல் தொடர்பு திறன் மூலம் தங்களின் தொழில்முறை வளர்ச்சி மற்றும் வணிகத்தில் நல்லதொரு அங்கீகாரத்தை பெற்று நலமாக வாழ்வை அனுபவிப்பார்கள். இருப்பினும் ஏழு வரிசை ஜாதகம் 2025 படி மீனத்தில் சனியின் இறப்பு சில சவால்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. ஆகவே சற்று எச்சரிக்கையாக, கவனமாக, நேர்முறையுடன் செயல்பட வேண்டும். தங்களின் தொழில் முயற்சிகளில் எச்சரிக்கையும் விடாமுயற்சியும் கைகொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறேன். கடகராசி மக்களின் நிதி ரீதியாக, பொருளாதார ரீதியாக குரு பகவான், வியாழனின் பயிற்சி, மூலோபாய முதலீடுகள் மற்றும் தங்களின் புத்திசாலித்தனமான நிதி திட்டமிடல் மூலம் நிதி செழிப்பை கொடுக்கும் தன்மையில் இருக்கிறது. இருப்பினும் சனி பகவானின் சஞ்சாரம் காரணமாக கடகராசி மக்களின் உறுதியற்ற நன்மையை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆகையால் கவனமாக பட்ஜெட் மற்றும் நிதி ஒழுக்கம் தேவைப்படுகிறது. உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். உறவை பொறுத்தவரை கடகராசி மக்களின் வலுவான நெருக்கம் மற்றும் நேர்மையான முன்னேற்றங்கள் நன்மையாக இருப்பதை உணர்விக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. மேலும் நீங்கள் தனிமையில் இருந்தால் உங்களுக்கான சரியான பொருத்தத்தை, ஒரு துணையை தேடுகிறீர்கள் என்றால் கடகராசி மக்கள் நண்பர் மூலமாக அல்லது சமூக நிகழ்விலோ தொழில் செய்யும் இடத்திலோ புதியவர்களை சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவர்களை உங்கள் துணையாக நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது. நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடும் நேரமும் இதுவாகவே இருக்கும். கடகராசி மக்களின் ஆரோக்கியத்தில் குரு பகவானின் செல்வாக்கு ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் உயிர் சக்தியும் உங்களுக்கு ஊக்குவிக்கும் தன்மையில் அவர் செயல்படுவார் என்பதை உறுதியளிப்பார். இருப்பினும் சனியின் போக்குவரத்தினால் தங்களின் மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சிகளின் ஏற்றத்தாழ்வு தொடர்பான சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்பதால் சற்று பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக உங்களுடைய கடகராசியின் அதிபதியான சந்திரனை வணங்கி மாலை 6 மணிக்கு மேல் சந்திரன் தென்பட்டவுடன் அவருக்கு நீரும் மலரும் வழங்கி அவருடைய ஆசையை பெறுவது உங்களுக்கு நலமாக இருக்கும். முக்கியமாக வீட்டில் உள்ள பெண்களை வணங்கி அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுங்கள். வீட்டில் உள்ள பெண்களையும் எந்த பெண்களையும் திட்டுவது நலமாக இருக்காது. அவர்களை போற்றி வணங்குங்கள். எனக்கு பொதுவாக இந்த பொதுவான தகவல் என்பது யாருக்கும் ஆனது. 2025 மீனராசி மக்களின் தொழில் வாழ்க்கையில் புதிய உயரங்களை அவர்கள் அடைவார்கள் என்று நம்பலாம். இந்த ஆண்டு கடகராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதை நீங்கள் அனுபவித்து மகிழ்வீர்கள். மேஷராசி மக்களின் வாழ்க்கையில் செய்துள்ள வளர்ச்சியை காணும் தன்மையில் 2025 இருக்கும். 2025 மேஷராசி மக்கள்
வெளியூர், வெளிநாடு, வெளி மாநில பயணம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. 2025 சிம்மராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் என்பதால் மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையாக இருந்து மருத்துவன் ஆலோசனை மற்றும் அவர் சார்ந்த கண்காணிப்புடன் செயல்படுவது அவசியமாகிறது. ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக தர்காத்துராயல் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.